நியூவா நேத்து 3 பேர் ஜாயின் பண்ணீங்க. அதுல யாராவது இருக்கீங்களா? சரி, ஓகே. நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கம்பைலேஷன் உங்களுக்கு குடுத்திருப்பேன். நீங்க குரூப் 1 பேட்ச்சா இருந்தாலும், குரூப் 2 பேட்ச்சா இருந்தாலும். 2026ல ஒரு 4 கொஸ்டின்ஸ் மட்டும் மிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. அந்த கொஸ்டின நம்ம தனித்தனியா சப்ஜெக்ட் வைஸ் பார்க்காம, ஓவராலே நம்ம பார்த்துடலாம். அந்த செட்டாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேத்ஸ்ல இருந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்த செஷன் தான் இது ஃபர்ஸ்ட் செஷன் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நான் குடுத்த கம்பைலேஷன்ல கவர் ஆகாத செட்ட வந்து நான் தனியாவே எடுத்து வச்சிருக்கேன். அத நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதையும் நீங்க பார்த்துட்டு, நான் குடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷனையும் பார்த்தீங்கன்னா தான், உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல்லும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சோ ஃபார் டில் டேட் அப்படிங்கிற ஒரு அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? சரி சொல்லுங்க. சேர்மன் ஆஃப் அ பிளானிங் கமிஷன் இந்திய திட்டக்குழுவோட தலைவர் யாரு? இந்திய திட்டக்குழுவின் தலைவர். கேக்குதாப்பா? இல்ல பேசுறீங்க எனக்கு கேட்கலையா? திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னு கேக்குறேன். உங்க சைடு பேச முடியலன்னா நீங்க எனக்கு சாட் பண்ணுங்க. பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் தான் இந்திய திட்டக்குழுவின் தலைவர். இந்த திட்டக்குழுவுக்கு பதிலா வந்தது தான் என்னது? நித்தி ஆயோக். நித்தி ஆயோக் எப்ப வந்திருக்கும்? என்ன வருஷம் நித்தி ஆயோக்? நித்தி ஆயோகோட இயர் 2015. ஓகே. இது மேட்ச் பண்ணுங்க பாப்போம். ஆயுஷ்மான் பாரத் யோஜனா என்ன ஸ்கீம்? பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, ஸ்டார்ட் அப் இந்தியாக்கு எடுத்திருக்காங்க. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. இதோட அப்ஜெக்டிவ் தான் வந்து இந்த ரைட் சைடு கொடுத்திருக்காங்க. சொல்லுங்க. எது எதுக்கு மேட்ச் பண்ணுவீங்க? ஆயுஷ்மான் பாரத் யோஜனா எதுக்குப்பா? வறுமை கோட்டின் கீழே எல்பிஜி. எல்பிஜின்னு வந்தாவே நம்ம எதோட கனெக்ட் பண்ணலாம்? பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவோட நம்ம வறுமை கோடு அதை வந்து கரெக்ட் பண்ணலாம். அடுத்தது வேற என்ன? சுகாதார காப்பீடு. காப்பீடுன்னு வந்தாவே நம்ம என்ன பண்ணலாம்? சுகாதார காப்பீடு. ஆயுஷ்மான் பாரத் யோஜனா சுகாதார காப்பீடு. நிதி சேவைகளுக்கான மலிவு நிதி சேவை அப்படின்னா அதுதான் என்ன சொல்றாங்க? பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா வந்து சொல்றாங்க. அடுத்து ஸ்டாண்ட் அப் இந்தியா என்ன ஆகும்? ஸ்டாண்ட் அப் இந்தியா வருஷம் சொல்லிருங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா இந்தியா வருஷம் 2016 ஏப்ரல்ல வந்திருக்கும் ஸ்டாண்ட் அப் இந்தியா. பெண்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி சமூகங்கள் மத்தியில தொழில் முனைவை வந்து ஆதரிக்கிறது தான் வந்து இது. இப்ப எனக்கு நம்பர் மட்டும் சொல்லிருங்க. என்ன நம்பர் வரும்? மேட்ச்ல ஆன்சர் சொல்லியாச்சு. சரி இத நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் தெரிஞ்சா போதும். 2143. இது பிடிஎஃப் வேணும்னாலும் நான் குரூப்ல போடுறேன். டெலகிராம் சரியாகட்டும்பா, நான் குரூப்ல போட்டுறேன். இல்லைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் என்னோட நம்பரு. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த பிடிஎஃப் நீங்க அப்படியே வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு ஓகே. அதுக்கப்புறம் நீங்க ரிவிஷன் பண்றீங்க அப்படின்னா பின்னாடி எக்ஸாம் அப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும். இதான் என்னோட நம்பர். உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. சரி. அடுத்தது பாருங்க. அதுக்கு முன்னாடி கொஸ்டின். 2025, 26ஓட பிஸ்கல் ஜிடிபில வந்து பிரதிபலிக்கிற பெர்சன்டேஜ் இப்படி கேட்டிருக்காங்க. சோ எந்த அளவு டீடைல்டா போய் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. நிதி பற்றாக்குறை எவ்வளோ? வருவாய் பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது? இது ஒரு விஷயத்த வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு வந்து எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி இந்த ரேஞ்ச்ல இருக்கு. இதுல பாருங்க 0.3, 0.8, 1.5. 4.4ன்னு இருக்குது அப்படின்னாவே அது கட்டாயமா இதாதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுங்க பாப்போம். எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்ல என்ன சொல்லிருக்காங்கப்பா? பிஸ்கல் டெபிசிட் இந்த ரேஞ்சுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப அந்த பிஸ்கல் இதுதான் 2 A2 அப்படின்னு ஓரளவு நீங்க கான்செப்ட்ல அங்கங்க படிச்சதை அப்ளை பண்ணீங்கன்னாவே இது ஆன்சர்னு எடுத்துடலாம். ஓகே. வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க? 1.5%. அதுக்கப்புறம் எஃபெக்டிவ் ஆர்டி எஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட் வந்து 0.3, 0.8 வந்து பிரைமரி டெபிசிட். ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த டைம் நம்ம இது கேட்கலாம். எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இல்ல நம்ம எக்கனாமிக்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது இது எல்லாமே பார்த்துக்கலாம்.
ஓகே. இ-நேம்னா என்னப்பா? இ-நேம் நமக்கு தெரியும். இ-நேம்னா என்ன? இ-நேம் எது ரிலேட்டடா இருந்தது? அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் அவ்வளவுதான். மார்க்கெட்டிங் வேளாண் பொருட்களுக்கான இணைய சந்தை அவ்வளவுதான். அக்ரிகல்ச்சர் கமாடிட்டீஸோட ஆன்லைன் மார்க்கெட் தான் நம்ம சொல்றோம். அடுத்தது பாருங்க. சிடிஐ. சிடிஐ பத்தி கேக்குறாங்க. சிடிஐன்னா என்ன? குழந்தை வளர்ச்சி குறியீடு. சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ பத்தி கேக்குறாங்க. சைல்டு அந்த இண்டெக்ஸோட இண்டிகேட்டர்ஸ் என்னென்னலாம்? இப்ப ஹெச்டிஐனா ஒரு 3 பாராமீட்டர் சொல்வீங்கல்ல, அந்த மாதிரி சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்க்கு 3 பாராமீட்டர் என்னன்னு சொல்லுங்க. அது தெரிஞ்சா நம்ம இந்த கொஸ்டின் வந்து போட்டுடலாம். அது நான் 3 பாராமீட்டர் சொல்றேன். அத வச்சு நீங்க இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஒண்ணு வந்து ஹெல்த். சைல்டு டெவலப்மெண்ட்னாவே ஒண்ணு ஹெல்த் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு குடுக்குற நியூட்ரிஷன். அண்டர் வெயிட் எவ்வளோ இருக்குது? அந்த மாரி ரிலேட்டடா இருக்கும். இன்னொன்னு வந்து எஜுகேஷன். இது 3 தான் இதோட பாராமீட்டர். சிடிஐன்னு சொல்லுவாங்க. சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இப்ப இத பார்த்து சொல்லுங்க. இத பத்தி எது கரெக்ட்ன்னு கேக்குறாங்க. ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளோட சதவீதம் 0ல இருந்து 6 வயசு வரையில் கணக்கிடுறாங்க இதுல. அதுக்கப்புறம் சிறார் ஆண் விகிதம். தொடக்க இடைநிலை பள்ளிகள்ல நிகர சேர்க்கை விகிதம். அதுக்கப்புறம் தொடக்க பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளிக்கு மாறுதல் விகிதம். டிரான்சிஷன் ரேட் ஃப்ரம் பிரைமரி டு அப்பர் பிரைமரி அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லுங்க. பார்த்தோனே இப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு எலிமினேட் பண்ணிடலாம். என்ன எலிமினேட் பண்ணிடலாம்? இந்த ஜூவினல் மேல் ரேஷியோவ நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இங்க சில்ட்ரன்னு பொதுவா பேசுறாங்க. அப்ப ஏன் ஆண் விகிதம் மட்டும் மேல் ரேஷியோ மட்டும் சொல்றாங்க. ஜெனரலா செக்ஸ் ரேஷியோன்னு சொன்னா கூட ஓரளவு நம்ம திங்க் பண்ணலாம். அப்ப இந்த 2ங்கிறது கட்டாயமா வராதுன்னு நீங்க எலிமினேட் பண்ணீங்கன்னா கூட, ஒண்ணா பியா இருக்கணும், இல்லைன்னா சியா இருக்கணும். 1ங்கிறது கன்ஃபார்ம். ஊட்டச்சத்துங்கிறது நம்ம இந்த பாராமீட்டர்ஸ்ல ஒண்ணுல நம்ம பார்த்துட்டோம். நியூட்ரிஷன்ங்கிறது ஒன் ஆஃப் த பாராமீட்டர் வி ஹவ் சீன். அடுத்தது வேற என்ன அப்படின்னு பார்த்தா, தொடக்கப் பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளிக்கு நெறைய பேர் எவ்வளோ பேர் போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சிடிஐ சொல்றாங்க. சோ அப்போ 1, 4 அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப ரீசென்ட்டா சிடிஐ ரிப்போர்ட் வந்துச்சு. அதனால அவங்க சொல்லியிருக்காங்க. அத பத்தி டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. சரி அடுத்தது பார்க்கலாம். 149th கொஸ்டின். இது வந்து நம்ம 12th புக்ல இருக்கும்பா. டால்டனோட பொது வருவாய் வரிகளோட வகைப்பாட்டின்படி கட்டாய கட்டணம்னா என்ன? இது வந்து 2005 எடிஷன்ல இருக்கு. இது ஒரு பாக்ஸ் கன்டென்ட்டாவே இருக்கும் எக்கனாமிக்ஸ் புக்ல. இதுல இந்த மாரி கொஸ்டின்ல நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இருந்து தான் படிச்சுக்கணும். டால்டனோட பொது வருவாய் வரிகள். பப்ளிக் ரெவென்யூ கிளாசிஃபிகேஷன்ல எந்தெந்த பேமெண்ட்லாம் இன்க்ளூடட்ன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன பேமெண்ட்ன்னு படிச்சு வச்சுக்கோங்க. நடைமுறை வரிகள், காணிக்கை, இழப்பீடு, கட்டாய கடன்கள், பண அபராதங்கள். இது எல்லாமே டால்டனோட பொது வருவாய் வரியோட வகைப்பாட்டுல வருதாமா. மத்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து 2, 3 மட்டும் எடுத்திருக்காங்க. இங்க பாருங்க. நடைமுறை வரிகள், கட்டாய கடன்கள் இருக்கா இதுல? அடுத்து காணிக்கைகள், இழப்பீடுகள், கட்டாய கடன்கள் ஆகியவை மட்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. சோ ஒண்ணுமே நமக்கு தெரியலைனாலும் இருக்கிறதுலயே எது லென்த்தியஸ்டா இருக்கு, பார்க்கும்போதே இது டிஃபரெண்ட்டா இருக்குங்கிற ஆப்ஷன மேபி ஆன்ஸரா இருக்கலாம். ஒண்ணுமே தெரியாத பட்சத்துல அத எடுத்துக்கோங்க. நான் எப்படி ஆன்ஸர் சூஸ் பண்ணணும் சொல்லியிருந்தேன் இல்லையா? மேத்ஸ்ல எப்படி சூஸ் பண்ணுவீங்க? ஹையஸ்ட் வேல்யூ விட்டுட்டு, லோவஸ்ட் வேல்யூ விட்டுட்டு, மீடியமா இருக்கிற வேல்யூ எடுத்துக்கணும்னு சொல்றோம்ல. அந்த மாரி தான். சோ ஆப்ஷன் சின்ன சின்னதா 3 ஆப்ஷன் சின்ன சின்னதா இருக்கு. 1 மட்டும் பெருசா இருக்குதுன்னா, ஒண்ணுமே தெரியாத பட்சத்துல 80% அதுல சான்ஸ் இருக்கு. நம்ம அப்படி சூஸ் பண்ணிக்கலாம்னு ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஓகே. அடுத்து இது சொல்லுங்க. இதுவும் டிஃபரண்டான கொஸ்டின் தான். சுற்றுச்சூழல் பொருட்கள் அப்படிங்கிறது சந்தையிடா பொருட்களா? இல்ல சுற்றுச்சூழல் பொருட்கள்ங்கிறது என்னது? சந்தையிடப்படக்கூடிய பொருட்களா? புறவிளைவுகள் அப்படிங்கிறது உற்பத்தி பொருளாதார நடவடிக்கைகளை சார்ந்ததா? இது டிஃபரண்டான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் என்விரான்மென்டல் கூட்ஸ்னா என்னன்னு சொல்லுங்க. வாட் ஆர் என்விரான்மென்டல் கூட்ஸ்? ம். என்விரான்மென்டல் கூட்ஸ். இந்த கொஸ்டின் யாராவது பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். அதாவது சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கிற வகையில சர்வதேச அளவுல வர்த்தகம் செய்யறது தான். இப்ப பார்த்தீங்கன்னா, சூரிய மின் தகடுகள்லாம் இருக்குல்லப்பா, சோலார் பேனல்ஸ் இது இந்த மாரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சந்தை சாராத சூழலியல் வகைகள் இதெல்லாம் சுற்றுச்சூழல் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அப்ப சுற்றுச்சூழல் பொருட்கள்ங்கிறது சந்தையிடா பொருட்கள் அப்படின்னு சொல்றது கரெக்ட்டு.
சுற்றுச்சூழல் பொருட்கள் இது இது கரெக்ட்னாவே சந்தை இடாதது அப்படின்னாவே இது இடப்படக்கூடியங்கிறது தப்பா தான் இருக்கும். இத வச்சு நம்ம ஆன்சர் 2 ஆப்ஷன் இது எல்லாமே எலிமினேட் பண்ண முடியும். எல்லாமே தப்பு கிடையாது. 1 கரெக்ட். அப்ப இதையும் எலிமினேட் பண்ணிரலாம். அடுத்து இது எலிமினேட் பண்ணிரலாம். அடுத்து உங்களுக்கு பியா, சியாங்கிற கன்ஃப்யூஷன் தான் வரும். பி இல்லையா? ஏன்னா இது சந்தை இடாத நான் மார்க்கெட் கூட்ஸ்ன்னு வந்தாவே இது மார்க்கெட்டபிள் கூட்ஸ் கிடையாது. அப்ப நம்ம அத வந்து எலிமினேட் பண்ணி ஆன்சர் போட்டுறலாம். அடுத்து இது பாருங்க. இது ரொம்ப அநியாயத்துக்கான கொஸ்டின் தான். 2014, 15ல இது ஆக்சுவலா எப்ப வந்ததுன்னா, 2026 கொஸ்டின் பேப்பர் இது. இதுல 2014, 15ல சர்க்கரையோட உற்பத்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இந்த மாரி கொஸ்டின்லாம் நம்ம படிக்கிறது வேஸ்ட். ஏன்னா இந்த அளவு நம்பர் ஞாபகம் இருக்காது. அவ்ளோ இயர் போட்டு படிக்க முடியாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை மேபி ரிப்பீட் ஆகலாம். 27.9 மில்லியன் டன்ஸ். 27.9 மில்லியன் டன்ஸ் சுகரோட புரொடக்ஷன் 2014, 15ல 2014, 15. ஓகே. அடுத்தது இந்த சுற்றுச்சூழல் கொஸ்டின் பார்த்தோம்லப்பா. சுற்றுச்சூழல் கூட்ஸ் கொஸ்டின். அது கரெக்ட்டா எந்த சோர்ஸ்ன்னு நானு பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு ஒரு கிளாஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல அத இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். இது பாருங்க. கொள்கை வகுப்பவர்கள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஆகிய இருமுனை உத்திகள் மூலமாக வறுமை ஒழிப்பை முன்னெடுக்க வேண்டும். ஆமா, பாலிசி மேக்கர்ஸ் வந்து பொருளாதார வளர்ச்சியையும் பார்க்கணும். அதே சமயத்துல வறுமை ஒழிப்பு திட்டங்கள் இந்த 2யுமே பார்க்கணும். அப்பதான் நம்ம வறுமை ஒழிப்பை முன்னெடுக்க முடியும்னு சொல்றாங்க. இது கரெக்ட்டா? இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். நெகட்டிவே கிடையாது. சோ இது கரெக்ட் தான். வேகமான பொருளாதார வளர்ச்சி அவசியமானதாக இருக்கலாம். ஆனா வறுமைய ஒழிக்கிறக்கு அது போதுமானது அல்ல. ஆமா, இப்போ பொருளாதாரத்துல நம்ம வளர்ந்துட்டோம்னு சொல்றாங்க. ஆனா வறுமைய ஒழிக்கிறக்கு அது போதுமானதா இருக்கா? ஈக்விட்டியாவா எல்லாரும் பொருளாதார வளர்ச்சி அடையறாங்க? சோ கிடையாது. சோ அப்ப இது 2மே கரெக்ட். அதனால தான் பொருளாதார வளர்ச்சிய மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்க வறுமை ஒழிப்பு திட்டத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு என்ன ஆன்ஸரா இருக்கும்? சொல்லுங்க. என்ன ஆன்ஸரா இருக்கும்பா? உங்கள தான் கேட்கிறேன். Both நான் correct explain. 2மே கரெக்ட். எக்ஸ்பிளனேஷன் கரெக்ட்டா இல்லையா? ம். எக்ஸ்பிளனேஷன் தான். 2மே கரெக்ட்டான எக்ஸ்பிளனேஷன் தான். எக்ஸ்பிளைன்ஸ். ஓகே. சரி நம்ம ஃபாஸ்ட்டா போலாம். இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம மெயின் செஷன் போட்டேன். அதனால இந்த ஒரு செஷனோடயே நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெறைய பேர் வந்து டெலகிராம்ல தான் கம்யூனிகேட் ஆறாங்க. டெலகிராம் ப்ராப்ளம்னால பண்ண முடியறதில்லப்பா. நம்ம மண்டேல இருந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம். சரி மேட்ச் பாருங்க. கோத்தாரி கமிஷன் இதெல்லாம் எஜுகேஷன் ரிலேட்டட் ஆனது இல்லையா? ராதாகிருஷ்ணா, அம்பானி, பிர்லா, யஷ்பால் கமிட்டி. நீங்க என்ன பண்ணணும்னா, இதுக்கு மேட்ச் பண்ணிட்டு இந்த கமிஷன்ஸோட இயர்ஸும் சொல்லிடணும். வாங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஏதோ ஒண்ணாவது கட்டாயமா இதுக்கு தான் மேம் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட மேட்ச் பண்ணிடலாம். கோத்தாரி கமிஷன் எதுக்கு வந்ததுப்பா? வருஷம் சொல்லுங்க. வருஷம் சொல்லுங்க. எதுக்கு வந்ததுன்னு சொன்னீங்கன்னா கூட ஓகே தான். கோத்தாரி கமிஷன் 1964 64. வெரி குட். 1964ல இருந்து 66ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. சோ 64 to 66 அப்படின்னு சொல்றோம். அதான் கோத்தாரி கமிஷன். இவங்க என்ன மெத்தட்? இப்ப நமக்கு என்ன மெத்தட் இருக்கு? 10+2+3 மெத்தட் இருக்குல்லப்பா. இந்த மெத்தட் கொண்டு வந்தது இவங்க தான். அப்புறம் கல்விக்கு ஜிடிபில எவ்வளவு % கொடுக்கணும்னு சொல்லிருப்பாங்க? எஜுகேஷனுக்கு ஜிடிபில எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுவாங்கன்னா 6% கொடுக்கணும். 3%. 6% கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதும் எதோட ரெக்கமெண்டேஷன் தான்? இந்த கோத்தாரி குழுவோட ரெக்கமெண்டேஷன் தான். எதையும் வர மாட்டேங்குது. அதுக்கு இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, இந்தியாவோட ஃபியூச்சரே கிளாஸ் ரூம்ல தான் இருக்கு அப்படிங்கிறது இவங்களோட இப்ப எப்படி ஹரிபி ஹட்டோன்னு முழக்கம்னு சொல்றோம்லப்பா, அந்த மாதிரி கோத்தாரி கமிஷனோட லோகோ முழக்கமே என்னன்னா இந்தியாஸ் ஃபியூச்சர் இன் கிளாஸ் ரூம். அதத்தான் இவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்தியாஸ் ஃபியூச்சர் இந்தியாவோட எதிர்காலம் அதோட வகுப்பறைகளில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னது வந்து கோத்தாரி கமிஷன் தான். ஓகேவா? சோ 1 மேட்ச் பண்ணா 2 இருக்கு. சரி ஓகே. அடுத்து பார்க்கலாம். அடுத்து ராதாகிருஷ்ணன் ரிப்போர்ட். ராதாகிருஷ்ணன் ரிப்போர்ட் இயர் சொல்லிருங்க. கோத்தாரி 1948 கமிஷன் முன்னாடி வருமா? ராதாகிருஷ்ணன் ரிப்போர்ட் முன்னாடி வருமா? ராதாகிருஷ்ணன். என்ன இயர்ப்பா? 48 மேம். வெரி குட்பா. 1948. ராதாகிருஷ்ணன் வந்து 1948. இதுல ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்க. இவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இந்த யுஜிசி இருக்குல்லப்பா. யுஜிசின்னு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து இவங்க கொடுத்திருப்பாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டேட்டோட ஒரு ஃபண்டமெண்டலே சோசியல் ஜஸ்டிஸ் தான், சமூக நீதி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க அவங்க அறிக்கையில. அததான் கேக்குறாங்க. இது நம்ம படிக்கலைன்னா நமக்கு கட்டாயமா இதை நம்ம மேட்ச் பண்ணவே மாட்டோம் ராதாகிருஷ்ணன் அறிக்கைக்கு. சமூக நீதியே அரசோட அடிப்படை அப்படிங்கிறது ராதாகிருஷ்ணன் கமிட்டி சொல்லியிருப்பாங்க. அடுத்து அம்பானி பிர்லா கமிட்டி பெருசா நம்ம எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோம். பட் இயர் நோட் பண்ணிக்கோங்க. இயர் சொல்லுங்க. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வந்துச்சுல அந்த வருஷம் தான். 2000. வெரி குட். 2000. ஃபேமிலி கோர்ட் எப்ப வந்திருக்கும்பா? ஃபேமிலி கோர்ட் இது அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஃபேமிலி கோர்ட் 1984. ஓகே, சரி நம்ம போன போயிட்டே. இவங்க என்ன சொல்றாங்கன்னா உயர்கல்விங்கிறது தனியார் சொத்து அப்படின்னு சொல்லுவாரு. ஹையர் எஜுகேஷன் இஸ் அ பிரைவேட் குட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரைவேட்டே அதிகமா இது பண்றாங்கங்கிற அர்த்தம் இல்ல. இவர் என்ன சொல்வாருன்னா இந்த பிரைமரி எஜுகேஷன் மட்டும் கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும், மத்த ஹையர் எஜுகேஷன்ஸ் எல்லாமே அதுல வந்து தனியாரோட இன்வெஸ்ட்மெண்ட், தனியாரோட முதலீடுகளை ஊக்குவிக்கணும். சோ அதனால உயர்கல்விங்கிறது தனியாரோட சொத்தா இருக்கணும் அப்படிங்கறத அம்பானி பிர்லா வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இது வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து பிரைவேட் கிட்ட இருக்கணும்னு சொல்றாரு அம்பானி. அப்படி மட்டும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து யாஷ்பால் கமிட்டி. இது நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம். இவங்க யாஷ்பால் கமிட்டி இயர் சொல்லுங்க, ஞாபகம் இருந்தா. நான் டைப் பண்றதுக்குள்ள சொல்லுங்க, இல்லை நானே சொல்லிடுவேன். யாஷ்பால் 2009 கமிட்டி இல்ல, அம்பானிக்கு முன்னாடிதான் யாஷ்பால் கமிட்டி. 1993 ஒன்னு சொல்லியிருப்பாருப்பா. 1993. ஓகே, நீங்க 2009 சொல்றீங்க, நான் கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். பட் நான் செக் பண்ணேன் தான். சரி, இது பாருங்க. இது என்னன்னா மெமரி பேஸ்டா இருக்கக்கூடாது. எஜுகேஷன் வந்து மெமரி பேஸ்டா இருக்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய பாட புத்தகங்களை எல்லாம் தூக்கிட்டு போக கூடாது. சுமை இல்லாம இருக்கணும். கல்வி பயில்றதுங்கிறது எப்படி இருக்கும், சுமை இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இயர் மட்டும் நான் ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இது மீதி எல்லாமே கரெக்ட் தான். ஸோ கோத்தாரி கமிஷன் 64, ராதாகிருஷ்ணன் 48, அம்பானி பிர்லா 2000, யாஷ்பல் கமிட்டி 93 2009 பாத்துக்கலாம். நான் ரெஃபர் பண்ண வரை 1993 தான். இன்னொரு டைம் நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க வந்து லேர்னிங் வித்தவுட் பர்டன் தான் சொன்னாங்க. ஓகே, மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 1324. இது வந்து சொல்லுங்க, ஜிகேவோட தந்தை, பொது அறிவோட தந்தை யாருன்னு கேக்குறாங்கப்பா. இவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவரோட கான்ட்ரிபியூஷன் எதுல இருக்குன்னா எஜுகேஷனை ப்ரொமோட் பண்றதுலயும், அதுக்கப்புறம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்காராம். இன்டெலெக்சுவல் பீப்புள் கிடையில growth அதனால இவரை ஃபாதர் ஆஃப் ஜிகேன்னு சொல்றாங்க. யாருன்னா பிகைஜி காமா. பிகைஜி காமா இவரதான் வந்து நம்ம சொல்றாங்களாம் ஃபாதர் ஆஃப் ஜிகேனா. பிகைஜி காமா இதெல்லாம் எங்க படிக்கிறதுனே தெரியாது. இந்த பிஎட்லாம் படிப்பாங்களா, அவங்க சைக்காலஜில படிப்பாங்களா, அந்த என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க அந்த புக்ல இது இருக்குது அப்படின்னு. யாராவது பிஎட் முடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாதானா. சரி வாங்க, 2023, 24 எஸ்டிஜி குறியீடு படி எது வந்து கரெக்ட், எது தப்புங்கிற மாதிரி கேக்குறாங்க. இது நம்ம ஈஸியா சொல்லிடலாம்ப்பா. தமிழ்நாடு வறுமை இல்லாத மாநிலங்கள் பிரிவில் முன்னணி மாநிலம். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஒட்டுமொத்த எஸ்டிஜில 76 கிடையாது. ஒட்டுமொத்த எஸ்டிஜில நம்ம எவ்வளோ, ஒட்டுமொத்த எஸ்டிஜில நம்ம எத்தனாவதுப்பா, எத்தனை பாயிண்ட் நமக்கு அவங்க குத்து மதிப்பா அவங்க 78. சொல்லியிருக்காங்களே அது கரெக்ட் தான். அதுக்கு கொஞ்சம் நியரா தான் ஆன்சர் கரெக்டா இருக்கும். 78. ஒரு எக்ஸாம் என்ன சொன்னாங்கன்னா இந்தியா லெவல் ஓவரால் இந்தியால எஸ்டிஜி வந்து 71, தமிழ்நாடு 78. இதே 2026ல ஒரு எக்ஸாம் தான் கேட்டாங்க. இந்தியா, அதாவது தமிழ்நாடோட எஸ்டிஜி பாயிண்ட் இந்தியாவோட எஸ்டிஜி பாயிண்ட்டை விட எத்தனை பாயிண்ட் அதிகம்னு கேட்டிருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு கொஸ்டின்? எத்தனை பாயிண்ட் அதிகம்? இது வந்து இந்தியாவோட எஸ்டிஜி 71ங்கிறது, இது வந்து தமிழ்நாடோட எஸ்டிஜி 78ங்கிறது. ஸோ எவ்வளவு பாயிண்ட் அதிகம்னு கேட்டிருந்தாங்க. எவ்வளவு பாயிண்ட் அதிகமா இருக்கு? கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? எஸ்டிஜி அந்த ரிப்போர்ட் படி, அந்த பர்டிகுலர் இயர் இந்த வருஷம் தான் இதோட ரிப்போர்ட் 22, 23, 24 ரிப்போர்ட் படி தமிழ்நாடோட பாயிண்ட் எஸ்டிஜி புள்ளிகள் இந்தியாவோட புள்ளிகளை விட எத்தனை அதிகமாக இருந்தது? 7 அதிகமா நம்ம வாங்கியிருக்கோம். ஆன்சர்ல வந்து 7, 8 இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஸோ அப்படி டீப்பா கேட்கறாங்க. அப்ப நம்ம எஸ்டிஜின்னு எடுத்துட்டா
நம்ம அது ஃபுல்லுமே படிக்கணும். 100 பாயிண்ட் நமக்கு எதுக்கு இருக்கு? 90க்கு மேல எதுக்கு இருக்கிறோம்? இந்தியா ஓவரால் நேஷனல் லெவல்லயும் நம்ம தமிழ்நாடு லெவலே கம்பேர் பண்ணி எதுல ரொம்ப கம்மியா இருக்கோம்? எதுல எச்சா இருக்கோம்? எச்சா இருக்கிறதோட கேப் எதுல அதிகமா இருக்கு? அந்த மாரி நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி, எஸ்டிஜி மதிப்பெண்ல தமிழ்நாடு நாட்டிலேயே 3வது இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இது கரெக்ட்டா? 3 தானப்பா சொல்லுவாங்க. 3 தான். எஸ்டிஜி இதுல 3 பிளேஸ் தான் நம்ம. மலிவான தூய்மையான ஆற்றலின் செயல்திறன் மிகுந்த மாநிலமாக இருக்கு. அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஏன்னா கிளீன் எனர்ஜில தான் நம்ம வந்து 100% வாங்கியிருப்போம். ஸோ இது எல்லாமே கரெக்ட். 1 கரெக்ட், 3 கரெக்ட், 4 2 மட்டும் தான் தப்புங்கிற ஆப்ஷன் இருந்திருக்கணும். அதனால 2 கரெக்ட்ன்னு சொல்றாங்க. 2 கரெக்ட்ங்கிற ஆப்ஷன் எல்லாம் எடுத்துடலாம். 3, 4 மட்டும் கிடையாது. 3, 4 மட்டும் கிடையாது. ஒண்ணுமே கரெக்ட். ஏன்னா இங்க பாருங்க இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதே மாரி வறுமை நோ பாவர்ட்டினாவே நம்ம பாவர்ட்டி ரொம்ப நல்லாவே குறைச்சிட்டு வர முன்னணி மாநிலமா தான் இருக்கோம். ஸோ இது ஆன்சர் கீ தப்பு. 1, 3, 4 தான். ஓகே. ஃபைனல் ஆன்சர் கீ இவங்க இன்னும் விடல. சரிங்களா? ஸோ இதுல ஆன்சர் கீ மிஸ்டேக் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான். அடுத்து இது பாருங்க. நகர்ப்புற, கிராமப்புற கல்வியில இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு சமூக சமத்துவமின்மையை மோசமாக்குவதில் நீண்ட கால மற்றும் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, சமத்துவமின்மை இருக்கு. எதனால? நகர்ப்புறத்தோட கல்வியிலயும், கிராமப்புறத்தோட கல்வியிலயும் நமக்கு ஏற்றத்தாழ்வு வந்து இருக்கு. டிஸ்பாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூற்று கரெக்ட்டா? கரெக்ட்டா தப்பாப்பா? இந்த கூற்று கரெக்ட். கரெக்ட். அடுத்து பாருங்க, போதுமான கல்வி வளங்கள் இல்லாததால் கிராமப்புற மாணவர்கள் தங்கள் நகர்ப்புற சகாக்களுடன் போட்டியிடுவதில் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்றாங்க. அது கரெக்ட் தானே? ஏன்னா நகர்ப்புற, கிராமப்புறத்துக்கு கரெக்ட். சமத்துவமின்மை இருக்கு. அதனால அது ரொம்ப ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால நம்ம நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களோட கிராமப்புறத்துல இருக்கிறவங்க போட்டி போட முடியல. இன்ஃபாக்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் கூடயே போட்டி போட முடிய மாட்டேங்குது. இங்கிலீஷ் எழுதுறவங்களுக்கு தான் நெறைய மார்க் அப்படின்னு சொல்றாங்க. லாங்குவேஜ்லயும் ப்ராப்ளம். இந்த ஏரியா வைஸுமே நமக்கு ப்ராப்ளம். அர்பன் ஏரியா, ரூரல் ஏரியா. அப்ப இது கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது. கரெக்ட்டா சரியான விளக்கம். இந்த மாரி பொதுவா கேட்கறாங்க. அப்ப ரொம்ப ஈஸி தான். சரி இது சொல்லுங்க. பின்வரும் மாநிலங்கள்ல யார் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு அமைச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டேட் அப்படி சொல்லி கேட்கறாங்க. தமிழ்நாடு மேம். தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். டிரான்ஸ்ஜெண்டர் டே சொல்லிருங்க. ஏப்ரல் 15. ஏப்ரல் 15. ஓகே. அடுத்தது சொல்லுங்க. எஸ்டிஜி குறியீடு 2023, 24ல தமிழ்நாடு எந்த வகையில இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஃப்ரண்ட் ரன்னரா இல்ல பெஸ்ட் பர்ஃபார்மரா அப்படி கேக்குறாங்க. எதுல இருக்கோ பெஸ்ட் பர்ஃபார்மரா, ஃப்ரண்ட் ரன்னரா அந்த மாதிரி சொல்லுங்க. சரி, நான் வேல்யூ சொல்றேன். 65ல இருந்து 99 வரையில இருக்கு. 65ல இருந்து 99 கேட்டகரியில இருக்கு. அப்ப அது என்னவா இருக்கும்? மொத்தம் ஃப்ரண்ட் 4 ரன்னர். கேட்டகரியாப்பா. ஒண்ணு 100, இன்னொன்னு 65ல இருந்து 99, இன்னொன்னு 50ல இருந்து 64, இன்னொன்னு வந்து 0 to 49. சரியா? இதுல நம்ம 65ல இருந்து 99 வரையில இருக்கோம். சரி, மத்ததுக்கு பேர் சொல்லிடுறேன். அப்ப உங்களுக்கு ஞாபகம் வரும் பாருங்க. 100 மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னாவே அச்சீவர் கேட்டகரி. அதுக்கப்புறம் 50 to 64 அப்படின்னா அது என்னது? பெர்ஃபார்மர். பெர்ஃபார்மர் தான் வந்து 50 to 64. ஆஸ்பிரண்ட். ஆஸ்பிரண்ட்னா எப்பவுமே ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கீழ தான் இருக்கும். ஆஸ்பிரண்ட் வந்து பார்த்தோம்னா 0 to 49. அப்ப என்ன மிஸ் பண்ணோம்ப்பா? ஃப்ரண்ட் ரன்னர். ஃப்ரண்ட் ரன்னர். இன் ஃபியூச்சர் இந்த பாயிண்ட்ட கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னது? என்னைய கூப்பிட்டீங்களா? உங்கள யார் மேம் கூப்பிடுறாங்க? நீங்க டக்குன்னு கிளாஸ் எடுங்கங்கிறீங்க. சரி, 100னா அச்சீவர், 65 to 99 ஃப்ரண்ட் ரன்னர், 50 to 64 பெர்ஃபார்மர், 0 to 49 வந்து ஆஸ்பிரண்ட் இதுல. ஓகேவா? ஸோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 23rd, 24ல வந்து முன்னணி செயல்திறன் ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரியில தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்ம பாயிண்ட் 78 தானப்பா. 78னா அது எதுல வரும்? ஃப்ரண்ட் ரன்னர்ல தானே வரும். ஸோ அப்படி ஃப்ரண்ட் ரன்னர் ஓவரால் இந்தியாவும் ஃப்ரண்ட் ரன்னர் அதுல தான். ஏன்னா அவங்க 71 பாயிண்ட்ல நம்ம நேஷன். ஓகே, அடுத்து இது பாருங்க. 2023ல வறுமை இல்லாத மிகவும் வளமான முற்போக்கான அதாவது விஷன்
ஒரு நிமிஷம். விஷன் 2023ல தமிழ்நாடு ஆவணம் கணிச்சிருக்கான். வறுமை இல்லாத மிகவும் வளமான முற்போக்கான மாநிலம் நம்ம தான். அப்படின்னு பெஸ்ட்டா வந்து கணிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, உற்பத்தித்துறை பொருளாதாரத்தை உற்சாகப்படுத்துவதிலும், அனைத்து பிரிவுகளிலும் மேம்பட்ட போட்டித்திறன், செயல்திறன், அதிர்வு ஆகியவற்றின் நல்லொழுக்க வட்டத்தை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு. இதுல ஏதாவது நம்ம ஸ்டேட்ட பத்தி குறைச்சு மதிப்பிடுற மாரி கிடையாது. உங்களுக்கு விஷன் 2023 நீங்க படிக்கல, அந்த ரிப்போர்ட்டையே படிக்கலைனாலும், இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்? என்ன ஆன்சர்? போத் கரெக்ட். போத் கரெக்ட் அண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் வில்லா தான் இருக்கும். போத் கரெக்ட் அண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் வில். சரி, இது சொல்லுங்க. இது நமக்கு தெரியும். வீரபாண்டி கட்டபொம்மன். நம்ம இடையில பாளையக்காரர்ஸ் பார்த்துட்டோம். 1798ல மே 31ல இது ஒரு ட்ரிக். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா மட்டும்தான் இதுல இருக்கிற தப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். 1798 மே 31 தேதிக்குள்ள வந்து பாஞ்சாலங்குறிச்சி இருந்து செலுத்த வேண்டிய மொத்த நிலுவைத் தொகை 3510 பகோடாங்கிறாங்க. லூசிங் டண்டர் ஜாக்சன் பதிலா வந்தாங்கங்கிறாங்க. சிவகிரி பாளையக்காரரோட பையனும் அவருடைய ஆலோசகர் மாப்பிள்ளை வன்னியனும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு போயிட்டு ஆலோசனை நடத்தினது 1798ல அப்படின்னு சொல்றாங்க. சாத்தூர் பாளையக்காரர் விஜய ரகுநாத அமர் வந்து கட்டபொம்மனை களப்புறா காட்டுப்பகுதியிலிருந்து பிடிச்சு எதிராளி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எது கரெக்ட்பா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் நீங்க கரெக்ட்டா தப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா, ரொம்ப டீப்பா ராங் தான் படிச்சிருக்கீங்கன்னு மேம். அர்த்தம். 3810. ராங் மேம். எந்த இடத்துல ஸ்பாட் த எரர்? 3310 வரணும் தப்பு? மேம். ஆ? பக்கோடாஸ். வெரி குட்பா. இது ஃபர்ஸ்ட் 3310 பார்க்கும்போது வரணும் நானே மேம். கரெக்ட்ன்னு தான் நினைச்சேன். அப்புறம் பார்க்கும்போது நான் நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்கேன்ல. வேல்யூ நிறைய டைம் எழுதி எழுதி காமிச்சிருப்பேன்ல. சோ அதனால ஐ மேட் அ மிஸ்டேக். சோ 3310 பக்கோடா. அதனால இது தப்பு. இந்த டேட் எல்லாமே கரெக்ட். இந்த டேட்ட பார்த்தோம்னா சரி 3 வருதா 10ன்னு வருதான்னு போட்டுருவோம் அவசரத்துல. அடுத்து பாருங்க, இது கரெக்டாப்பா? லூசிங் 10 தானே? எஸ் இது மேம். கரெக்ட் தானே? சோ இது கரெக்ட். விஜய் ரகுநா ஓகே. இப்போ நமக்கு 2வது கரெக்ட், ஃபர்ஸ்ட் தப்பு. 2வது கரெக்ட், ஃபர்ஸ்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் கரெக்ட்ன்னு இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் எடுத்துடுறோம். அடுத்து 2 இருக்கு. ஒண்ணா நம்ம 3 கரெக்ட்டா இல்ல 4 கரெக்ட்டான்னு தான் பார்க்கணும். 3 என்ன சொல்றாங்க? 1898ல சிவகிரி பாளையக்காரர் மகனும் அவங்களோட ஆலோசகர் ஆக்சுவலி சிவகிரி பாளையக்காரர் மட்டும் தான் இவருக்கு வந்து எதிர்த்திருப்பாங்க. இந்த பாளையக்காரர் கூட்டமைப்புல சேர மாட்டாங்க. ஆனா அவங்க பையன், மாப்பிள்ளை வன்னியன் இவங்க 2 பேருமே பாளையக்காரருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆங்கிலேயருக்கு எதிரா தான் நிப்பாங்க. அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு தெரியும். இந்த விஷயமும் கரெக்ட். இது வெங்கடேசன் சார் புக்ல இருக்கு. சோ இதுவும் நமக்கு கரெக்ட்ன்னு எடுத்துட்டு நீ போயிடலாம். 4th என்ன சொல்லியிருக்காங்க? சாத்தூர் பாளையக்காரர் விஜய ரகுநாத அமர் கட்டபொம்மனை களப்புறா காட்டுல இருந்து பண்ணவர் விஜய ரகுநாத அமர் கிடையாது. அவர் சாத்தூர் பாளையக்காரர் கிடையாது. பேரு என்னவோ டவுட்டா இருக்கட்டும். ஆனா அவர் சாத்தூர் பாளையக்காரர் இல்ல. அவர் புதுக்கோட்டை மன்னர். அது புதுக்கோட்டை நமக்கு நல்லா மன்னர் தெரியும்ல. வந்தாங்க. இங்க களப்பூரான்னு வராது. களப்பூர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இங்க இது மிஸ்டேக் பா. இது கரெக்டா இருக்கு பாருங்க. களப்பூர் ரகுநாத தொண்டைமான் மேம். என்னப்பா? ரகுநாத தொண்டைமான் நினைக்கிறேன் மேம். ரகுநாத தொண்டைமான். விஜய் ரகுநாத தொண்டைமான். இந்த அமர்ங்கிற விஜய் ரகுநாதங்கிற வரையில் கரெக்ட் போட்டாலும் நம்ம இந்த அமர்ல இருக்கலாம். இல்ல அதுவுமே டவுட்டா சரி விட்டுருங்க. இது கட்டாயமா சாத்தூர் பாளையக்காரர் கிடையாது. சோ அத வச்சு நம்ம இத ஆன்சர் பண்ணலாம். சரி, வ.உ.சி.யோட இது பத்தி சொல்றாங்க. வ.உ. சிதம்பரம் வந்துட்டு தூத்துக்குடி அருகே ஒட்டப்பிடாரத்தில் தனது நிலத்தை வித்து தான் சுதேசி நீராவி கப்பலை தொடங்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். தூத்துக்குடியிலிருந்து இயக்கப்படும் புதிய கப்பலை வந்து ஜப்பான்ல இருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து என்ன? கொழும்புல இருந்து பயணிக்க வேண்டியிருந்த இந்தியாவோட பொதுமக்கள் அவரோட கப்பலை வந்து ஆதரிச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ எது கரெக்ட்? ஒண்ணு மட்டும் கட்டாயமா வராதுன்னு சொன்னீங்கன்னா ஆன்சர் வந்துருது. செகண்ட் வராது மேம். பிரான்ஸ்ல இருந்து வாங்கியிருப்பாங்க. ஏன்னா எங்கிருந்து வாங்கியிருப்பாங்கப்பா? லால் பிரான்ஸ். காளி. அந்த 2 கப்பல் பேர் சொல்லுங்க. லாவோ காலியா. லாவா கோலியா. இத வந்து பாரதியார் என்ன சொல்லியிருப்பாருப்பா? புதல்வர் அப்படி சொல்லியிருப்பாங்க. எஸ். புதல்வர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ ஜப்பான்ல இருந்து தான். கொழும்புல இருந்து பயணிக்க வேண்டியிருந்த இந்திய பொதுமக்கள் வந்து ஆதரிச்சிருக்காங்க. கரெக்ட். இந்தியாவோட பொதுமக்கள். சோ 2 தப்புன்னு பண்ணிட்டோமா? இப்ப சரின்னு கேக்குறாங்களா, தவறுன்னு கேக்குறாங்க? சரின்னு கேக்குறாங்க. 2 தப்பு. ஆனா இந்த ஆப்ஷன் எடுத்துடலாம். 2 இருக்கிற வேற ஆப்ஷன் நம்ம எடுத்துடலாம். ஆப்வியஸா நம்ம இதுதான் ஆன்சர். மீதியில நீங்க பார்க்கவே தேவையில்ல. ஓகேவா? அவ்வளவுதான். இது வந்து டைம் சேவிங்காக தான். 3ங்கிறது கரெக்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அப்ப ஃபர்ஸ்டும் கரெக்ட் தான் இல்லையா?
இத வச்சு கூட நம்ம படிச்சுக்கலாம். ஆனா இந்த பாயிண்ட் அப்படியே நமக்கு 2005 எடிஷன் ஹிஸ்டரி புக்ல இருக்கு. அவர் வந்து ஒட்டப்பிடாரத்துல தன்னோட நிலத்த வந்துட்டு விற்று தான் வந்து ஸ்டீம் நேவிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். திராவிட இதழ்கள் எதுன்னு கேக்குறாங்க. திராவிட நாடு, நம் நாடு, குடியரசு, முரசொலி எல்லாமே திராவிட இதழ்கள் தான். சோ இதுக்கு ஆன்சர் வந்து எல்லாமே கரெக்ட் தான். திராவிட நாடு யாரோடது? அண்ணா என்ன வருஷம்ப்பா திராவிட நாடு? 42 மேம் 1942. வெரி குட்பா. ஓகே. அதுக்கப்புறம் குடியரசு நமக்கு தெரியும். குடியரசு 25 மேம் 1925 நம் நாடும் சொல்லிருங்க. நம் நாடு விட்டு பாருங்க. நம் நாடு 53 மேம் இல்ல அப்புறம் இங்க 63 பாருங்க இது 42 திராவிட நாடு. நம் நாடு அப்படியே 4ஓட 1 கூட்டிக்கோங்க 5, 2ஓட 1 கூட்டிக்கோங்க 3. அவ்வளவுதான் நம் நாடு. குடியரசு நமக்கு தெரியும் 1925 அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். ஓகேவா? இதுவும் அண்ணாதான்ப்பா. நம் நாடு, திராவிட நாடு அண்ணாதான். முரசொலி செக் பண்ணி பாத்துக்கோங்க. பட் இதுவும் வந்து என்னது திராவிட இதழ் தான். சோ அதை வச்சு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க வர்ணாசிரமம் சங்க மாநாடு. இது கொஞ்சம் புதுசா இருக்கு. வர்ணாசிரம சங்க மாநாடு வந்து எப்போ எங்க நடந்ததுன்னு கேக்குறாங்க. எங்க நடந்ததாமா? வருஷம் நோட் பண்ணிக்கோங்க. கும்பகோணத்துல நடந்திருக்கு. வர்ணாசிரம மாநாடு held in 1930 31st மே கும்பகோணத்துல நடந்திருக்கு. சரி, அடுத்தது பாருங்க. இது எங்கேயுமே இல்ல. யாராவது இது எங்கேயாவது புக்ல நீங்க படிச்சது இருந்துச்சுன்னா எனக்கு ரெஃபர் பண்ணுங்க அந்த புக். ஞாபகம் இருக்காப்பா? சரி, மொஹஞ்சதாரோ பாருங்க. ஆர்டி பானர்ஜி மொஹஞ்சதாரோல